Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம நெட்டு ஷிபடன் லெவல்ல எபிசோட் 368 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ செல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல வந்துட்டு பூட்ஸ் அம்மா செஞ்சு தான் காட்டுறாங்க. அதாவது போன எபிசோட்ல வந்துட்டு நீ போய் அந்த மதுரா அதாவது உன் ஃப்ரெண்டை போய் ஃபாலோ பண்ணி அவன்கிட்ட இருந்த மேட்டர் எல்லாம் வந்துட்டு கறந்தீங்க கொண்டு வா. இன்கேஸ் அவன் வந்து நீ வந்து ஸ்பை பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அவனை நீ போட்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அண்ட் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆசிரமா வந்துட்டு உறைஞ்சு போய் நின்றுகிட்டு இருப்பாரு. சரி அப்பா தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு அது அந்த விஷயத்தை பண்றதுக்கு ஒத்துக்குவான். ஆனா அடுத்த நாள் வந்துட்டு அதே மாதிரி அந்த கல்லை ஒண்ணு வந்து மதுரா கொடுத்துருப்பான்ல அதை திருப்பி கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு வரான். ஆனா அவனுமே அதாவது மதுராவுமே வந்து ஆசிரமா கிட்ட அந்த கல்லை கொடுக்கறதுக்காக வரான். அண்ட் ரெண்டு பேருமே வந்துட்டு கல்லை மாத்திக்கிறானுங்க. அண்ட் அந்த கல்லுல ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்து மாத்தி எழுதி வச்சிருக்கானுங்க போல இருக்கு. ஆனா அதை பார்த்தோன்னே ஓகே நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேருமே ரிட்டர்ன் அடிக்கிறதுக்காக அதாவது பேக் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்படி என்னடா அந்த கல்லுல எழுதிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தா அதாவது ஆசிரமாவோட கல்லுல வந்து ரன் அப்படின்னு எழுதிருக்கு, அதாவது ஓடு அப்படின்னு எழுதிருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு மதுராவோட கல்ல வந்துட்டு ட்ராப் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு, அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராப் செட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஆசிரமா மதுரா கிட்ட சொல்ல அண்ட் ரெண்டு பேருமே சம பாஸ்டா ஓடுறானுங்க. ஆனா அதெல்லாம் வந்து பூட்ஸமா செஞ்சு பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூட்ஸமா செஞ்சு வந்து பறந்து போய் மதுராவை அடிக்க போக அண்ட் டக்குன்னு பார்த்தா ரெண்டு பேரும் அங்கிட்டு இருந்து வரானுங்க. யாருன்னு பார்த்தா மதுராவோட அப்பா மதுராவோட தம்பி. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த சைட்ல வந்துட்டு ஒரு உச்சிகா வர்சஸ் செஞ்சு பேட்டில் இந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அப்படியே வந்து பெருசுங்களும் சிறுசுங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சமயத்துல பெருசுங்க வந்து சிறுசுங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்து குணாயை தூக்கி போட டக்குன்னு அவ்வளவுதான் செத்துருவாங்க நினைக்கிறப்ப டக்குன்னு ரெண்டு கல்லு வந்து தட்டி விட்டுருது. யாருன்னு பார்த்தா ஆசிரமா மதுரா ரெண்டு பேருமே சேர்ந்து அவனுங்களை கல்ல தூக்கி போட்டு எப்படியே காப்பாத்திட்டானுங்க. அண்ட் இவனுங்களோட சண்டையில வந்துட்டு சின்ன பசங்களை வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்றப்ப கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால ஆசிரமா மதுரா ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த இடத்துல அவங்களுமே பேட்டிலுக்குள்ள இறங்குறாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து மதுராவும் சரி ஆசிரமாவும் சரி ரெண்டு பேருமே வந்துட்டு சண்டை போடுறதுக்காக வரல, அவனோட தம்பிகளை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துல வந்திருப்பானுங்க. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற தம்பி எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரே ஒரு தம்பியை மட்டும் வச்சுட்டு இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. அப்படிங்கிற பட்சத்துல எப்படி இவங்களால வந்து சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் தம்பியை காப்பாத்துறதுக்காக உள்ள புகுந்திருக்கான். அண்ட் மதுராலாம் ஓப்பனா சொல்லிடுவான் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட கனவுலாம் எப்பவுமே நிறைவேறாது, ஏன்னா இந்த இடத்துல வந்து என் தம்பியை காப்பாற்ற வேண்டியது இருக்கு அப்படிங்கறத ஓப்பனா சொல்லிடுவான். உடனே மதுரா அவங்க அப்பா வந்துட்டு 3 பேர் இருக்கும் வச்சா செம்மையா செஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல வந்து சொல்லுவாரு. பட் இருந்தாலும் மதுரா வந்து ஏத்துக்க மாட்டான். ஏன் அப்படின்னா அந்த ஃபைட்ல வந்து கண்டிப்பா நான் தோத்து போயிருவோம், ஏன்னா ஆசிரமா என்னோட பெட்டரான ஆளு அப்படிங்கறத வந்து மதுரா சொல்லுவான். பட் வந்து ஆசிரமா விடுற மாதிரி தெரியல. டே நம்மளோட கனவு அதெல்லாம் நம்ம நிறைவேற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் பேச பட் மதுரா வந்து ஒத்துக்க மாட்டான். அவ்வளவுதான் இனிமேல் நம்ம சந்திக்கிற மாதிரி இருந்தா அது பேட்டில் ஃபீல்டா மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாதியை சூஸ் பண்ணிட்டு கிளம்புவான். அந்த இடத்துல அதாவது மதுராவோட தம்பியாலே வந்து நினைச்சு பார்க்க முடியல. ஏன்னா வந்து மதுரா தான் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி அதாவது அவன் தம்பி நினைச்சிட்டு இருந்தான். அவனோட பவர்ஃபுல் ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கறத கேட்டோன்னே அவனுக்குமே வந்து லைட்டா வந்து பீதி ஆகுது. ஆனா அந்த இடத்துல வந்து மதுரா வந்து சரிங்கன் வந்து அவைக்கன் பண்ணிருப்பாரு. ஆனா அவைக்கன் பண்ணதை பார்த்துட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏன்னா வந்து அவன் ஃப்ரெண்டை இழந்தக்கு அப்புறம் அவனோட சரிங்கன் அவைக்கன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே மாதிரி ஆசிரமாக்கும் இந்த மேட்டர்ல அதாவது இந்த சரிங்கன் அவைக்கன் பண்ணதை பத்தி பார்த்துட்டாப்ல. அதனால அவருக்குமே புரிஞ்சு போச்சு இந்த மாதிரி வந்து மதுராக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆனா அதனாலதான் இந்த இடத்துல நம்மளை விட்டு பிரியிறாரு அப்படிங்கறத அவருமே அதாவது உணர்ந்துட்டாரு. ஆனா அப்படியே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ணி காட்டுறானுங்க. மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. ஆசிராமா மதுரா ரெண்டு பேருமே வந்து வெறிகுண்டு அடிச்சுக்கிறானுங்க. பவர்ஃபுல்லான ஒரு பேட்டில்லாம் வந்துட்டு இந்த அதாவது நருட்டோ ஷிப்புடன்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டில்லாம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் தான் கொடுத்திருப்பாங்க. அந்த வகையில வந்துட்டு இந்த ஒரு வரிசையில இந்த பேட்டில்ஸ்லாம் வரும். ஆனா அதுக்கப்புறம் ஆசிரமா வந்து செஞ்சோட கிளான் லீடராகவும் அதுக்கப்புறம் மதுரா வந்து உச்சிகா கிளான் லீடராகவும் வந்து மாறிடுவாங்க. மாறி என்ன பிரயோஜனம்? இன்னும் வந்து லீஃப் வில்லேஜை உருவாக்குன பாடா இல்ல. அப்படியே வந்து காலப்போக்குல ஃபைட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. ஒரு சமயத்துல வந்து டோபிராமா இருக்காருல்ல, அவர் வந்துகிட்டு இசுனா கூட ஃபைட் பண்ணுவாரு. அண்ட் வந்து இசுனாவும் டோபிராமாவும் பவர்ஃபுல் தான். பட் இருந்தாலும் டோபிராமா கொஞ்சம் புத்திசாலி. அதனால வந்துட்டு அவரோட அதாவது இசுனாவை டைவர்ட் பண்ணிட்டு அழகா வந்து சீவி விட்டுறாரு. ஆனா இதை பார்த்த மதுரா டக்குன்னு போயிட்டு இசுனாவை பிடிக்க, ஆனா அதுக்கப்புறம் ஆசிரமா வந்து முன்னாடி வந்து நிப்பாரு. இந்த மாதிரி நான் சண்டைக்காக இங்க வந்து வரல, நீ என்னதான் பண்ணாலும் என்ன தோக்கடிக்க முடியாது, ஏன்னா நான் பவர்ஃபுல்லான ஆளு. ஆனா அதுக்காக நான் சும்மா ஒண்ணும் இல்ல, நான் வந்து இந்த இடத்துல கட்டிய கீழே போட்டுறேன்னு சொல்லி கத்தியை கீழே போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து கனவுலாம் நிறைய வச்சிருந்தோம்ல, அதை இந்த இடத்துல நிறைவேற்றலாம். நம்ம லீஃப் வில்லேஜ் அதெல்லாம் உருவாக்கலாம். நம்ம அதாவது இருக்கிறதுல வந்து பவர்ஃபுல்லான கிளான்ஸ் அப்படின்னா வந்து செஞ்சு உச்சிகா இந்த ரெண்டு கிளானும் சேர்ந்தா கண்டிப்பா வந்துட்டு மத்த நேஷன்ல நடக்கிற ஃபைட்டையும் ஸ்டாப் பண்ணி பெரிய லெவல்ல வந்துட்டு நம்ம பாசிட்டிவ்னஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத ஆசிரமா சொல்றாரு. அண்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு மதுரா ஓகேன்ற மாதிரி கை கொடுக்க போக நேரத்துல அவரோட தம்பி வந்துகிட்டு இந்த மாதிரி நம்ம தம்பிகள் அண்ணன்கள் உச்சிகா மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கொண்டது இந்த செஞ்சுதான், ஆனா அவங்களுக்கு நம்ம
ட்ரிபியூட் செலுத்துற விதமா நம்ம இந்த இடத்துல கை கோர்க்க கூடாதுங்கிற மாதிரி கவுத்தி விட்டுருவான். ஆனா அதுக்கப்புறம் புகை மூட்டத்தை கிளப்பி விட்டு மதுரா எஸ்கேப் ஆயிருவான். அண்ட் லைட்டா வந்து ஆஷிராமாவுக்கு இந்த இடத்துல வந்து சோகம் ஆனாலும் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மத்த மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சரண்டர் ஆயிடுறானுங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து பிடிச்சி வச்சுக்கிறானுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைட்னால வந்துட்டு ஈசுனா வந்து செத்து போயிடுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மதுரா இன்னமும் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா மாறுவாரு. அண்ட் அதே மாதிரி ஏட்டர்னல் சரங்கன்னையும் அவைக்கன் பண்ணிடுவாரு. அண்ட் மறுபடியும் ஆஷிராமா மதுரா மீட் பண்றப்ப வந்து ஆஷிராமா விசாரிப்பாரு தம்பிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கறத சொன்ன உடனே ஓகே இன்னமும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம அழகா ஒத்து போயிடலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆஷிராமா கேட்க அண்ட் மதுரா அப்படிலாம் கிடையாது, என் தம்பி செத்து போயிட்டான்டா, அதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சூசனம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் நீ சூசனம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சா நான் சும்மா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிராமாவும் செம பவர்ஃபுல்லா வந்துட்டு தடுக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இன்னும் வெறிய வந்து கொண்டு வந்து டக்குன்னு வந்து பெரிய சூசனம், அதாவது ஃபுல் சூசனம் வந்து அன்லாக் பண்ணிடுவாப்ல மதுரா. Poisonous pollen, huh? Enough, Madara! All this fighting is meaningless. அண்ட் நீ இப்படி பண்ணா நான் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு உடன் கோலமா வந்துட்டு நம்ம ஆசிரம வந்து அன்லாக் பண்ணுவாரு. அண்ட் 2 ஃபைட்டும் பாக்குறப்ப ஏதோ காட்ஸ்லா வர்சஸ் காங் பார்த்த மாதிரி இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து மதுரா தான் பயங்கரமா அடிப்பாரு. பட் இருந்தாலுமே வந்துட்டு திரும்ப ஆசிரமா கேட்டு பாப்பாரு, இந்த மாதிரி சமாதானத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை கேட்டு பார்த்தோம் மதுரா ஒத்துக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் சும்மாவா இருப்பாரு ஆசிரமா, சும்மா போலன்னு போலந்து One time we're friends. We both share the same dream. Hashirama, how about we keep saying such childish things? It is not possible to show what is inside of us. Do you really not get it? Hashirama! கடைசியில அந்த இடத்த பார்த்தா வந்து பனியார சட்டி மாதிரி ஆகி போச்சு. அண்ட் கடைசியில யாரா ஜெயிச்சான்னு க்ளோஸ் அப்ல வந்து காட்டினா நம்ம மதுரா வந்து தோத்து போயிட்டான். அது வந்து ஆஷிராமா ஜெயிச்சிட்டாரு. அண்ட் படுத்து கிடந்த மதுராவை போட்டு தரலான்னு சொல்லி டோபிராமா கத்திய தூக்க அண்ட் ஆஷிராமா வேணான்னு சொல்லுவாரு. அண்ட் இருந்தாலும் டோபிராமா கேட்காம கத்திய இறக்க போக ஒரு லுக்கு ஒன்னு விடுவாரு பாருங்க, மிரண்டு போயிருவாரு டோபிராமா. நான் சொல்றேன்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு டோபிராமா அடக்கிடுவாரு. ஆனா அதுக்கப்புறம் மதுரா கிட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறப்ப மதுரா வந்து இல்ல நீ என்ன கொன்று உன் கையால சாவறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்றப்ப அப்படிலாம் கிடையாது, இப்ப நான் உன்னை கொன்னுட்டேனா சின்ன பசங்க நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி ஒன்ன மாதிரி பல பேர் வருவானுங்க, அப்படி வந்தா நம்மளுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். அதனால சமாதானமா நம்ம 2 பேர்த்தோட கனவு என்னது, ஒரு வில்லேஜ் உருவாக்கணும், அங்க அமைதியா எல்லா மக்களும் வாழணும், அதை நம்ம வந்து செஞ்சு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆசிரமா சொல்லுவாரு. உடனே மாதுராவும் இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து உன் கூட வந்து சேர்ந்துக்கிறேன், ஆனா நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு, அதாவது உன் தம்பியை நீ போட்டு தள்ளிரு, இல்லனா நீ வந்துட்டு செத்துட்டு இந்த இடத்துல படுத்துரு, உன் கிளானை நம்புறேன், அதுக்கப்புறம் சமாதானத்துக்கா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அவன் தம்பியை வந்து காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பான். பட் அவன் தம்பி இந்த இடத்துல அவன் இல்லாத காரணத்தினால அவன் கிளானை நம்பணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அதாவது ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் அப்படிங்கறத வந்து மதுரா வந்து ரெக்வஸ்டா வைக்கிறான். அண்ட் உடனே வந்து ஆசிரமா வந்து அவரோட கவசத்தை எல்லாத்தையுமே கடத்தி தூக்கி போட்டுட்டு இருப்பாரு. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு அவர் தம்பி அவரால் கொல்ல முடியாதான், பட் அதுக்கு பதிலா வந்து அவரவே ஒரு குத்திட்டு சாவறதா முடிவு எடுத்துக்கிட்டாரு. அண்ட் வந்து சாவறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள்லாம் சொல்றாரு, அதாவது கடைசி வார்த்தைகள்லாம் இந்த மாதிரி வந்துட்டு நான் செத்துட்டா கண்டிப்பா வந்து யாரும் மதுராவை கொல்லக்கூடாது, ஆனா அதுக்கு பதிலா சமாதானமா நம்ம கிளானை வந்து நல்லா வளர்த்து விடுங்க, இனிமேல் வர ஜெனரேஷனை வந்துட்டு பீஸ்ஃபுல்லா வந்து கொண்டு போக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரா விட்டுட்டு இருப்பாரு. ஆனா அந்த கண்ணீரை வந்து மாதராவும் பார்த்துட்டு பழைய அதாவது இந்த தண்ணியில விளையாண்டது அதெல்லாமே ஞாபகம் வரும். உடனே கத்தி எடுத்துட்டு ஆசிரம வயித்துல குத்த போக நம்ம டக்குன்னு மதுரா வந்து தடுத்து நிறுத்திடுவான். என்னன்ற மாதிரி பாக்குறப்ப வந்துட்டு இனிமேல் நீ சாவக்கூடாது, யாரும் சாவக்கூடாது, அதுக்கு பதிலா நம்ம 2 பேருமே வந்து ஒன்னா மாறிக்கலாம், அதாவது அலையன்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2 கிளானுமே வந்து அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சின்ன வயசுல எப்படி அந்த ஒரு மவுண்டைன் மேல உட்காந்து எப்படி இந்த ஊரை கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பானுங்கல்ல, அதே இடத்துல இப்ப நின்னுகிட்டு இதே இடத்துல நம்ம வில்லேஜை உருவாக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.